Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை கொடுத்துருப்போம். அதில் ஃபாலோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலில் இப்போ நான் அப்டேட் பண்ணுறது எல்லாமே அந்த சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி 4 யூனிட்ஸ், ஜியாகிரஃபி 4 யூனிட்ஸ், சிவிக்ஸ் 3 யூனிட்ஸ், எக்கனாமிக் 1 யூனிட். ஸோ டோட்டலாக 12 லெசன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது என்ன, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க, அடுத்தது மேப் நல்லா படிச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து ஜியாகிரஃபி என்னன்றது பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் ஆர்கைவ்ஸ் அண்ட் தென் ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2 district அண்ட் வை பிரின்ஸ் ஹென்ரி இஸ் கால்ட் ஹென்ரி த நேவிகேட்டர். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின். ஃபிஃப்த், mention the trading centers of the English in India. 2 districtல கேட்டிருக்காங்க. So 1, 2, 3 and 5. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் give an account of the sources of modern India. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. very important question. Then third, how did the British establish their trading centers in India? இதுவும் 2 districtல கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த மேப் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. ஸோ நீங்கள் எக்ஸாம் நெருங்கிடுச்சு, இன்னும் 30 days இருந்தாலுமே நீங்கள் மேக்ஸிமம் செப்டம்பர் 20 இருக்கும் எக்ஸாம். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் முதல்ல இருந்தே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. ரோமன் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்ஷன் த காசஸ் ஃபார் த பேட்டில் ஆஃப் பக்சர். வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் மைசூர் வார். 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 6th ஒன், நேம் த ஸ்டேட் சைன்ட் இன்டு சப்சிடரி அலையன்ஸ். ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1, 3, 4 and 6. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 4th ஆங்கிலோ மைசூர் வார் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் டல்ஹவுசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2 and third question important. Unit 3 rural life. Page number 33ல இருக்கக்கூடிய 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 34ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் எனி 2 salient features of the permanent settlement. 3 districtல கேட்டிருக்காங்க. What were the salient features of the Ryotwari system? அதுவும் 3 districtல கேட்டிருக்காங்க. Bring out the effects of the Mahalwari settlement. Important. Fifth one, contribution of Mahatma Gandhi on Champaran Satyagraha. Mention the role of Vallabhbhai Patel in Bardoli Satyagraha. So 1, 2, 3, 5 and 6. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் 6th ஒன். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்டில். ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ஆன் த கல்டிவேட்டர்ஸ். அண்ட் தென் யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவால்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 45ல் இருக்க 1 மார்க்ஸ் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. 46ல் வாட் டு யூ நோ அபவுட் த பாளையக்காரஸ், நேம் சம் ஆஃப் தெம். ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்ட். வாட் வாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், அதுவும் 2 டிஸ்ட்ரிக்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வெல்லூர் ரிவால்ட் ஒன்ஸ். இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1, 4, 5 and 6. அதில் ஃபர்ஸ்ட்டு, 4th, 6th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ நோ அபவுட் த பூலித்தேவர் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. காசஸ் ஃபார் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் வேர் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் 1857 ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த மேப்பை தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மேப்பில் மார்க் போகக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிடணும். சரிங்களா? அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் படிக்கணும். 1 மார்க்ஸ் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது டிஸ்டிங்விஷும் கிவ் ரீசன்ஸும் எல்லாமே படிச்சிடணும். சரிங்களா? மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை டீட்டெயில் பெரிய கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க, 2 மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. அதனால் கிவ் ரீசன்ஸில் ப்ரீவியஸ் இயர் இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் வால்கனோஸ் கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். ஆனால் நீங்கள் கிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் இருக்க 4 லெசன்ஸில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷும் எல்லாமே படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷில் மெட்டமார்பிக் ராக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக், சாயில் கன்சர்வேஷன் அண்ட் சாயில் எரோஷன், இது 2மே கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஆன்சர் brieflyல how are igneous rocks formed? ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்ட். டிஃபைன் ராக் 2 டிஸ்ட்ரிக்ட். ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சாயில் 4 டிஸ்ட்ரிக்ட். 1, 3 and 4 இம்பார்ட்டன்ட்.
Paragraph question பொறுத்த வரைக்கும் first one process of soil formation, classify and explain the rocks, classify and explain the soil. 1, 2 and 4 வந்து repeatedா கேட்டிருக்காங்க. ரொம்ப important questions. Unit 2 weather and climate. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 103. இதில் இருக்க 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கிவ் ரீசன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் climate வந்து கம்பல்சரி கொஸ்டின். permanent and seasonal winds வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து temperature decreases with increase in altitude give reason ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. mountain climbers carry oxygen cylinders while ascending peaks அது once கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 5 ஆன்சர் brieflyல define weather once கேட்டிருக்காங்க. what is insolation வந்து 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து what are isolines அது வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்து what is atmospheric pressure once. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு இஸ் டெம்பரேச்சர் மெஷர்ட் வந்து ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். ரைட் அபவுட் த விண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது மேப் ஆக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ப்ரெஷர் பெல்ட், பிளானெட்டரி விண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது. யூனிட் 3 ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் 1 மார்க். As usual 1 mark, give reasons compulsory. 111ல answer brieflyல second define hydrological cycle very important question repeatedா கேட்டிருக்காங்க. how is the dew formation takes place second and third important question. give reasonsல மூணுமே படிக்கணும். பட் கேட்டிருக்கிறது previous year பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் இன் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிவ் அ டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் லெசன் ஓவர். Now fourth unit 4 migration and urbanization பேஜ் நம்பர் 120ல இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே தரோவா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆன்சர் brieflyல define migration 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. what are the state the causes of the ecological or natural migration first and third. and then page number 121ல name any 2 pull factors of migration, list out any 4 most populous cities in the world இது very important question. so 4 6 1 3 பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இந்த மேப் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் வந்து மேப் ஒர்க்கு அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டில் இந்த பிளேசஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜியாகிரஃபியும் ஓவர் 4 லெசன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் யூனிட் 1 ஜியாகிரஃபி ஓவருக்கு அடுத்தது சிவிக்ஸ் யூனிட் 1 டெய்லி ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் பேஜ் நம்பர் 181 இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேம் த டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நேம் த டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் எனி 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சிட்டிசன் இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நேம் த 5 வேஸ் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் தட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ பர்சன் இஸ் கேன்சல்டு இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது யூனிட் 1 வந்து பேஜ் 175 யூனிட் பேஜ் 175ல வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த 2 ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா. அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். தேர்ட் ஒன் ஹவு இஸ் த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. அடுத்து யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 181ல் ரோமன் நம்பர் 5ல் 1 and 3 4 இம்பார்ட்டன்ட் 1 3 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் சிவிக்ஸில் யூனிட் 2 முடிச்சாச்சு. யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம். ஸோ 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா வாட் டஸ் செக்குலரிசம் மீன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்குலரிசம் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 188 what are the characteristic features of a secular state fifth one important. அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் why we need secular education இது வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த ஒரு டீட்டெயில் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1. ஸோ நீங்கள் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டைமுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கொஞ்சமாக. யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஜ் நம்பர்
235ல இருக்கிற 1 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க. 236ல 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் த பார்ட்டர் சிஸ்டம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், வாட் ஆர் த ரீசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மென் பை பிளாக் மணி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த், செவன்த், எயித் இது 5 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து, எயித் எல்லாமே. ப்ரீஃப் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பேங்க் டெபாசிட்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி 1, 4 and 6 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ என்னென்னலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. எல்லா லெசன்ஸில் இருக்க 1 மார்க்ஸ் தரோவாக படிச்சிருங்க. அடுத்தது ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசனும் டிஸ்டிங்விஷும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க அடுத்தது பார்ட் வந்து கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் படிங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் இருக்க மேப் ஒர்க், அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்க மேப் ஒர்க் இதை முடிச்சிருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா லெசனில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் தென் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. ரிமைனிங் இருக்கிறத படிங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே 100க்கு 90 அபவ் தாராளமாக வாங்கலாம். ஆனால் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணி எல்லாமே படிச்சிடணும். சரிங்களா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.